தனுஷ் வந்து எனக்கு விஐபின்னு ஒரு கதையை சொல்லும்போது நான் இந்த படத்துல எனக்கு ரோலே இல்லை என்ன எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன். அவ சொன்னா என்ன மேம் இப்படி சொல்றீங்க, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியலையா, ரோல் நிறைய இருக்கு மேம். நான் ஒன்றும் இல்லை, சரி பரவாயில்ல, உங்களோட எனக்கு நடிக்க ஆசை, நடிக்கிறேன். இப்படிதான் நான் நுழைஞ்சேன். நடிக்கும் போதெல்லாம் சொல்லுவேன் இது என்ன சீனு, இந்த சீன்ல நான் ஒண்ணுமே செய்யலையே, இப்படி அவருக்கு டெய்லி சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அவர் என்கிட்ட ஐயோ இதுக்கு மேல உங்களுக்கு நான் என்ன சீன் கொடுக்குறது, நல்லா இருக்கு மேம் நீங்க படம் வரும்போது பாருங்க இப்பெல்லாம் சொல்லும்போது எனக்கு நிஜமா தான் சொல்றாரா இப்படின்னு நடிஞ்சே நடிச்சேன். அந்த படம் டப்பிங்க்கு போகும்போது ஐயோ இவ்வளோ சீன்ஸா, இதெல்லாம் நிஜமா நான் தான் நடிச்சேன். டப்பிங் போகும்போது பாத்தீங்களா நான் சொன்னேன்னா இல்லையா, இப்போ அதை நம்புறீங்களா இப்படின்னு சொல்லி அந்த படம் அப்படிதான் பண்ணேன். ஸோ எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸே எனக்கு ஆக்சுவலா இருக்கல. ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ரோல் ஹேட் நத்திங் மச் அண்ட் வில் ஐ எவர் வின் இன் திஸ் ரோல், இப்படி ஒரு கொஸ்டின் மார்க்லேயே தான் அந்த படம் பண்ணேன் நான். ஆக்சுவலி இட் வாஸ் கிரேட், வெரி கிரேட் மூவி ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் படம் உங்களோட டெபியூட் ஃபிலிமே வந்து கமல் சார் கூட ஆக்ட் பண்ணீங்க, மணிரத்னம் சார் டைரக்ஷனில். அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது, ஃபீல் பண்ணீங்க, ப்ளஸ் அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி மேம் கிடைச்சது? அதாவது நான் நாயகன் பண்றதுக்கு முன்னாடி ஐ வாஸ் டூயிங் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், WCCல நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ். என்னுடைய செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து என்னுடைய காலேஜில் பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ பஸ்ஸில் போகும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து என்னை ஃபோட்டோ எடுக்கணும், குமுதம் கவர் பேஜுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வீட்டுக்கு வந்தார். ஆஃப்டர் ஐ காட் டவுன் ஃப்ரம் த பஸ் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேட்டார், இந்த மாதிரி இவங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கட்டுமான்ட்டு. எனக்கு ரொம்ப லாங் ஹேர் இருக்கும் அப்போ. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த லாங் ஹேருக்காக தான் நாங்கள் ஃபோட்டோவே எடுக்கிறோம், நீங்கள் அந்த லாங் ஹேர் போட்டு. எனக்கு குமுதம் வந்து அப்போ வந்து இட் வாஸ் கம்ப்ளீட் ஒன்லி விமன்ஸ் மேகசின். அப்போ ஃபிலிம் உடையது எதுவுமே அதில் ரொம்ப வராது. ஸோ அப்போ என்னன்னா அவங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணார்னா, சினிமாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி சொன்னால் நம்ம ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்த்தாரு. ஆனால் கன்வின்ஸ் ஆகலை. எங்கள் அப்பா ஒத்துக்கவே இல்லை நாட் அலவுட், ஏன்னா வந்து அவள் காலேஜுக்கெல்லாம் பஸ்ஸில் போகிறா, ஸோ அது வந்து ப்ரைவசி ஸ்பாயில் ஆகிடும், வேண்டாம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமும் அவங்க அதை ஃபாலோ பண்ணி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களேன்னு எனக்கு ரொம்ப ஆசை வந்தது, ஃபோட்டோ தானே அப்படின்னு. எனக்கு என்ன இந்த யங்கர் ஜெனரேஷன் கண்டிப்பாக யூ லைக் ஃபோட்டோகிராஃப்ஸ், ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அப்புறம் அம்மாவும் கிட்ட கேட்டால், அம்மாக்கும் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் ஆசையாக தான் இருந்தது. சரி ஃபோட்டோ மட்டும் தானே எடுத்துகிட்டு போட்டோம். ஸோ அப்படி என்னை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பிரவீன் குமார்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர், இஸ் நவ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவர் தான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அந்த சினிமேட்டிக்காக ஃபோட்டோ எடுத்தால் இவ்வளோ நம்ம அழகாக தெரியுங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. சரி எர்லியர் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரண வீட்டில் ஃபோட்டோ எடுப்போம், அதெல்லாம் வந்து இவ்வளோ கேர் எடுத்தெல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஒரு சினிமாக்காக ஃபோட்டோ எடுக்கும்போது அதுக்கான லைட்ஸு, அதுக்கான அந்த கேர் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப நம்ம நல்லா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பிரவீன் வந்து எனக்கு பெரிய ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுங்க அப்படி இப்படின்னு. கடைசியில் அவர் குமுதமுக்கு ஃபோட்டோ எடுக்கிறாருன்னே, குமுதமுக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னா அவர் என்ன பண்ணாரு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சர்க்குலேட் பண்ணியிருக்காரு. அது ஒரு 2-3 நாளுக்குள்ளே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து நம்ம விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்லேருந்து அந்த செந்தூர பூவே அந்த படத்தில் நிரோஷா பண்ணாங்க இல்லையா, அந்த ரோலுக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்தது. ஆனால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அமுச்சு விட்டார். அவங்க எனக்கு ஞாபகம் இருக்கு, வீட்டு வாசல்லையே ஒரு கேங் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க, எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ட்டு. அது கடைசியில் அது பண்ணலை.